Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம ரிலேஷனோட கான்செப்டில் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னா என்னன்றதை பேஸ் பண்ணியிருந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன், அடுத்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷன் நமக்கு. ஸோ ஃபங்க்ஷன்னா என்ன அண்ட் அதை பேஸ் பண்ணியிருக்க டைப்ஸ் அண்ட் அதை பேஸ் பண்ணி ஒரு சில ஃபியூ ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்கள். இப்போ பேசிக்காக நம்மளுக்கு ஃபங்க்ஷன்னா என்ன இன் ரியல் லைஃப்பில்? ஸோ ஏதோ ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ ஒரு குழந்தை, ஒரு சைல்டு இருக்குது அண்டு ஒரு கேக் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நடக்கிற அந்த ஃபங்க்ஷன் ரிலேஷன் என்ன? அந்த கேக்கை கட் பண்ணுறது. ஸோ தட் இஸ் தி ஆப்ரேஷன் பிட்வீன் தட் சைல்டு அண்ட் தி கேக்கு. ஓகே, சிமிலர்லி இப்போ நம்ம ஒரு என்கேஜ்மெண்ட் செரமனி போடணும் வைங்களேன், ஒரு க்ரூம் இருக்காங்க, ஒரு பிரைடு இருக்காங்க அப்படின்னா, ஸோ மேரேஜோ என்கேஜ்மெண்ட்டோ ஏதோ ஒன்று. ஸோ ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்கிற அந்த ஆப்ரேஷன் என்ன? அந்த ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. அது வந்து அங்கே நடக்கிற ஆப்ரேஷன். ஸோ அப்போ ஜென்ரலி ஃபங்க்ஷன்னா என்னென்னா, ஒரு டொமைன் இருக்குது, ஒரு கோடொமைன் இருக்குது, ரெண்டுத்துக்கும் இன் பிட்வீனில் நடக்கிற ஒரு மேப்பிங். அவ்வளோதான் சிம்பிளாக ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லணும்னா. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனில் நிறைய டைப்ஸ்லாம் நமக்கு இருக்குது. ஃபங்க்ஷன் வெல் டிஃபைன்டா என்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன்றா பார்ப்போம். ஸோ a function is a special rule or a relationship that takes an input number, அதாவது டொமைனில் இருக்கிற எலிமெண்ட், does a specific operation on it, ஏதோ ஒரு in betweenல நடக்கிற mapping, and gives back a யூனிக் அவுட்புட். ஸோ ஒரு இன்புட்டை எடுத்துகிட்டு அதுக்கு யூனிக்காக ஒரே ஒரு அவுட்புட் தான் நம்மளுக்கு தரணும், யூனிக் அவுட்புட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் எ ஃபங்க்ஷன் இஸ் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிலேஷன். ஃபங்க்ஷன்றது ரிலேஷனோட ஒன் ஆஃப் தி ஸ்பெஷல் டைப் வேர் ஈச் இன்புட் எக்ஸு இன் அ செட்டு. அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், டொமைன். டொமைனில் இருக்க எல்லா இன்புட்ஸ்க்கும் மேப்ஸ் டு எக்ஸாக்ட்லி ஒன் அவுட்புட் ஒய் இன் அனதர் செட்டு கோடொமைன். ஸோ டொமைனில் இருக்க ஒரு செட்டுக்கும் கோடொமைனில் ஒரு மேப்பிங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சச் தட் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸாக இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன் ஃபார்முலா. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் வெல் டிஃபைன்டா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நமக்கு இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டொமைன் வந்து ஸோ ஒரு 1 2 3 மட்டும் இருக்குன்னு வைங்களேன். கோடொமைன் வந்து எனக்கு 1 2 3 4 5 இப்படி இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் நடக்கிற ஒரு ஆப்ரேஷன் எஃப்னு வைங்க. இந்த எஃப் ஆல்ரெடி டொமைன் கோடொமைன் ரேஞ்ச் எல்லாம் நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு வைங்க. இதான் மை ஃபங்க்ஷன். அப்போ 1 என்ன ஆகும்? 1 + 1 2க்கு மேப் ஆகும். 2 என்ன ஆகும்? 2 + 1 3க்கு மேப் ஆகும். 3 வந்து 4க்கு மேப் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட்டும் ஒரே இமேஜுக்கு தான் போகுது, யூனிக் இமேஜுக்கு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி ஃபங்க்ஷன். எந்த பிரச்சனையும் இல்லை இந்த ஃபங்க்ஷனில். ஓகே, பிகாஸ் இட்ஸ் யூனிக்லி மேப்டு. இங்கே கோடொமைனில் என்ட்ரிஸ் மேப் ஆகாமல் இருக்குது, அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. பட் இன்கேஸ் எனக்கு இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஸோ இங்கே வந்து எனக்கு 1 2 3, இங்கே வந்து 1 2 3 தான் இருக்குன்னு இங்கே. இப்போ பாருங்கள், 1 maps to 2, 2 maps to 3. இங்கே 3ன்னு ஒரு நம்பர் இருக்குது, அந்த 3க்கு இங்கே இமேஜே இல்லை. அப்போ என்ன ஆகுது? இந்த 3 வந்து மேப்பே ஆகலை. அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து நாட் அ வெல் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் இந்த கேஸில். பிகாஸ் டொமைனில் ஒரு நம்பர் இருக்குது, அதுக்கு இங்கே மேப்பிங்கே இல்லை. அப்போ அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கக்கூடாது. இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து வெல் டிஃபைன்டு இல்லை. அதே மாதிரி இப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் நான் எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் -1 0 1 2 இப்படி எடுத்துக்கிறேன். -2வும் இருக்குது. இங்கே வந்து -2 -1 0 1 2 3 4 வரைக்கும் எடுத்துக்கிறேன். என்னோட ஃபங்க்ஷன் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா x² எடுக்கிறேன்னு வைங்க. -1 எங்கே மேப் ஆகும்? -1² இஸ் +1, +1² 1 தான். ஓகே, சிமிலர்லி -2 ஸ்கொயர் இஸ் 4, -2² இஸ் ஆல்சோ 4, 0² இஸ் 0. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுது பாருங்கள், டொமைனில் இருக்க எல்லா நம்பருக்கும் மேப் ஆகிடுச்சு. பட் என்ன ஆகுதுன்னா, டொமைனில் இருக்க 2 நம்பர் ஒரு இமேஜுக்கு போகலாம். பட் என்ன பண்ணக்கூடாது? ஒரே எலிமெண்ட் 2 இமேஜுக்கு போகக்கூடாது, யூனிக்காக இமேஜுக்கு தான் போகணும். ஸோ 2 எலிமெண்ட்டு ஒரே இமேஜுக்கு வரலாம், பட் ஒரு எலிமெண்ட் 2 இமேஜ் வரக்கூடாது. 2 இமேஜ் போச்சுன்னா தட் இஸ் ஆல்சோ நாட் அ வெல் டிஃபைன்டு கேஸ். இதெல்லாம் பேசிக்காக நம்மளுக்கு ஃபங்க்ஷனை பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். அடுத்தது நம்ம 1 to 1 ஃபங்க்ஷன்னா என்ன அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 to 1 ஆர் இன்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஜெக்டிவ்னா எ ஃபங்க்ஷன் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் x to y இஸ் டிஃபைன்டு டு பி அ 1 to 1 ஃபங்க்ஷன் ஆர் இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இஃப் the images of distinct element of x under f are distinct. என்ன சொல்கிறாங்க? 2 சேம் எலிமெண்ட் எடுத்திங்கன்னா இமேஜஸ் சேமாக இருக்கும். அப்படி இல்லைனா 2 டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, தட் இஸ் ஃபார் எவ்ரி x1, x2 பிலாங்ஸ் டு x உங்களோட டொமைன் f of x1 ஈக்குவல் டு f of x2. இது ரெண்டும் எப்போ இருக்கும் அப்படின்னா x1ம் x2ம் ஈக்குவலாக இருந்தால்
ரெண்டோட இமேஜஸும் ஈக்குவலாக இருக்கும். அப்படி இல்லைனா f of x1 is not equal to f of x2 if x1 is not equal to x2. இந்த கேஸ் இருந்தால் இது இருக்கும், இந்த கேஸ் இருந்தால் இது இருக்கும். தட் இஸ் தி meaning for one to one. Otherwise f is called a many to one function. many to one என்னன்றது நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் ஆன் டூ. ஸோ இப்போ இன்ஜெக்டிவ் அந்த பேர்லேயே இருக்கு பாருங்க, இன்ஜெக்டிவ். இப்போ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோன்னு வைங்களேன். ஸோ நமக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குன்னா ஒரு 2 இன்ஜெக்ஷன் இருக்குன்னா இங்கே ஒரு 2 பேஷண்ட் இருக்காங்கன்னு வைங்க. ஒரு இன்ஜெக்ஷன் ஒரு பேஷண்ட்டுக்கு தான் கொடுப்பாங்க, இன்னொரு இன்ஜெக்ஷன் இன்னொரு பேஷண்ட்டுக்கு தான் போடுவாங்க, ரைட்? ஸோ இவருக்கு போட்டு அதே சிரஞ்சை எடுத்து இவருக்கும் போட மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு எலிமெண்ட் எடுக்கிறீங்கன்னா ஒருத்தருக்கு தான் மேப் ஆகணும், இன்னொரு எலிமெண்ட்னா இன்னொருத்தருக்கு தான் மேப் ஆகணும். இதுதான் வந்து நம்மளுக்கு ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷன். ஓகே, ஆன் டு அப்படின்னா a function f is a function from x to y is said to be on to or surjection if every element of y எங்க இருக்கு, கோடொமைன், is the image of some element of x under f. அதாவது என்ன சொல்றாங்க, yல இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும். ஸோ இங்கே எடுக்கிற இந்த y வந்து எதில் இருக்கு அப்படின்னா கோடொமைன் கேபிட்டல் ஒய்யில் இருக்கு. ஓகே, இந்த ஒய்க்கு எல்லாத்துக்கும் அங்கே ஒரு இமேஜ் இருக்கும். அதாவது எவ்ரி இமேஜ் ஆஸ் அன் யூனிக் ப்ரீ இமேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரீ இமேஜ்னா என்ன, இமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி, ப்ரீனா முன்னாடி, ப்ரீ கேஜி படிக்கிறதுக்கு முன்னாடி. அப்போ ப்ரீ இமேஜ்னா அது இமேஜ். இப்போ இங்கே ஒரு எலிமெண்ட் இருக்கா, அது இங்கே போயிடுச்சுன்னா தான் அது இமேஜ் ஆகும். அப்போ இமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி அது என்னவா இருந்தது, அதான் ப்ரீ இமேஜ்னு சொல்லுவாங்க. ஆர் சிம்பிளி இன்னொரு டெஃபினிஷனும் இருக்குது அதுக்கு. தட் இஸ் ஃபார் எவ்ரி ஒய் பிலாங்ஸ் டு ஒய் தேர் எக்ஸிஸ்ட் அன் எலிமெண்ட் எக்ஸ் இன் எக்ஸ் such that f of x equal to y. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிற ஆன் டூவோட டெஃபினிஷன். பட் ஆல்சோ நம்மளுக்கு தெரியும் ஆன் டூ அப்படின்னா என்ன, அதுதான் நான் இங்கே நோட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். f is on to if and only if ரேஞ்ச் ஆஃப் f வந்து என்னவா இருக்கணும், y. அதாவது ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருந்தால் தட் இஸ் ஆன் டூ. ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். ஒரு சில ஃபங்க்ஷனுக்கு நமக்கு ரேஞ்ச் ஈஸியாக டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும், ரேஞ்ச் அண்ட் கோடொமைன். அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு ஜஸ்ட் நம்ம இதை மட்டும் செக் பண்ணால் போதும், இந்த டெஃபினிஷன் வந்து நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. பட் ஜென்ரலைஸ்டு ப்ரூஃப்க்கு நம்ம இந்த டெஃபினிஷன் ஆஃப் ஆன் டூ தான் நம்ம ப்ரூஃப் பண்ணி ஆகணும். அதெல்லாம் எப்படிங்கிறது நம்ம ஃபர்தராக ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் டெஃபினிஷன் வந்து பைஜெக்ஷன். ஸோ பை அப்படின்னா என்ன, 2 அப்படின்னு அர்த்தம். ஸோ பைஜெக்ஷன் அப்படின்னா ரெண்டுமே இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அதாவது போத் ஒன் டு ஒன் அண்ட் ஆன் டூ. எ ஃபங்க்ஷன் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் இஸ் செட் டு பி ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் அண்ட் ஆன் டு ஆர் பைஜெக்டிவ். ஸோ என்ன சொல்கிறாங்க, இஃப் எஃப் இஸ் போத், எப்போ நம்ம பைஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம்னா எஃப் இஸ் போத் ஒன் டு ஒன் அண்ட் ஆன் டூ, ரெண்டுமே வந்து இருந்தால் தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்ன, பைஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் அ ஃபங்க்ஷன். இப்போ இப்படி இருக்குது 1 2 3 4, இங்கே வந்து ABCDEFன்னு இருக்குன்னு வைங்களேன். ஸோ இது x1, இது x2, இது டொமைன், இது கோடொமைன். இப்போ 1 மேப்ஸ் டு A, 2 மேப்ஸ் டு B, 4 மேப்ஸ் டு C, 3 மேப்ஸ் டு D, சம்திங் இந்த மாதிரி மேப்பிங் ஆயிருக்கு. இப்போ இது 1 to 1 கேட்டால் எஸ், பிகாஸ் இங்கே இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் மேப்பிங் நடந்திருக்கு. அந்த மேப்பிங் ஒரு என்ட்ரிக்கு தான் போயிருக்கு. தட் இஸ் 1 to 1. ஆன் டூவா கேட்டால் நோ. ஏன், இங்கே ஒரு எலிமெண்ட் E இருக்கு, அதுக்கு இங்கே ப்ரீ இமேஜ் எதுவுமே இல்லை. அதே மாதிரி இங்கே ஒரு எலிமெண்ட் F இருக்குது, அதுக்கு ப்ரீ இமேஜ் இல்லை. ஒரு எலிமெண்ட்டுக்கு இல்லை அப்படின்னாலும் ஜென்ரலி இட் இஸ் நாட் ட்ரூ அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஆர் இன்னொரு விஷயம் என்ன சொல்லலாம், இதோட கோடொமைன் என்ன, ABCDEF வரைக்கும் வரும். ரேஞ்ச் என்ன, ABCD மட்டும்தான். அப்போ 2 எலிமெண்ட்டு கோடொமைனில் இல்லை. அப்போ கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவல் இல்லை, அதனாலே இது வந்து ஆன் டூ கிடையாது. அப்போ 1 to 1 நாட் ஆன் டூ. சரி, நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் வாங்க. 1 2 3 4 இருக்குது, ABCDEF இருக்குது, இது x1 x2. அதே மாதிரி நான் 1 2 வந்து என்ன பண்ணுறேன், பிக்கு மேப் பண்ணுறேன். இப்படி பண்ணலாமா, 2 எலிமெண்ட் ஒரு இமேஜுக்கு போகலாம். இந்த கொஸ்டின் இந்த இடத்துல டவுட்டே வரக்கூடாது. x² ஞாபகம் வச்சுக்கோங்க. -1 ஸ்கொயர் பண்ணாலும் ஆர் -2 ஸ்கொயர் பண்ணாலும் +2 ஸ்கொயர் பண்ணாலும் 4 தான். ஸோ 2 எலிமெண்ட் ஒரு இமேஜுக்கு போகலாம். ஸோ 3 மேப்ஸ் டு C, 4 மேப்ஸ் டு D. இப்போ இது 1 to 1 கேட்டால் அகெயின் 1 to 1 இல்லை, பிகாஸ் 2 எலிமெண்ட் ஒரு இமேஜுக்கு போகுது. அப்போ என்ன, 1 to 1 கிடையாது, ஆன் டூவும் இல்லை, கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவல் இல்லை. அப்போ 1 to 1 ஆன் டூவும் இல்லை. அப்போ இது வந்து என்ன, ஒன் ஆஃப் தி மெனி to 1 ஃபங்க்ஷன். சிமிலர்லி இங்கே இன்னொரு எலிமெண்ட் 1 2 3 4 x1 ABC அப்படின்னு எடுத்திருக்கேன். 1 2 ஏக்கு மேப் பண்ணுறோம். 3 மேப்ஸ் டு B, this மேப்ஸ் டு this. அப்போ இது வந்து 1 to 1 கேட்டால் நோ, அகெயின் 2 எலிமெண்ட் ஒரு எலிமெண்ட்டுக்கு மேப் ஆகுது. ஸோ ஆன் டூவா கேட்டால் எஸ், பிகாஸ் இங்கே பாருங்கள் ரேஞ்சோ கோடொமைனோ ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்படியே நம்ம முடிச்சிடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் 1 2 3 4ன்னு எடுக்கிறீங்க. ஸோ அதே மாதிரி நான் இந்த மாதிரி கிராஸில் போட்டிருக்கேன். எலிமெண்ட்ஸ் எல்லாமே என்ன ஆகுது பாருங்கள்,
ஒன் டு ஒன்னாக இருக்கா, ஒரு எலிமெண்ட்டும் ஒரு இமேஜுக்கு தான் போகுது. ஸோ 1 to 1 இருக்குது. ஆன் டூவாக இருக்கா, ரேஞ்சும் கோடமைனும் ஈக்குவல் அண்ட் எல்லா எலிமெண்ட்டுக்கும் என்ன இருக்குது, ப்ரீ இமேஜ் இருக்குது. ஸோ 1 to 1 அண்டு ஆன் டூவாகவும் நம்மளுக்கு இருக்குது. அப்போ 1 to 1 ப்ளஸ் ஆன் டூ இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு என்ன, பைஜெக்டிவ். அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு பைஜெக்டிவ். அவ்வளோதான். ஓகே, ஸோ தட் இஸ் அபவுட் 1 to 1 ஆன் டூ அண்ட் பைஜெக்டிவ். ஓகே, ஆல்சோ இங்கே நான் வந்து மெனி டு ஒன்னுக்கு டெஃபினேஷன் கொடுக்கல. ஓகே, பட் மெனி டு ஒன்னா என்ன, இங்கே இருக்க 2 எலிமெண்ட் வந்து என்ன ஆகுது, -1 +1 மேப்ஸ் டு ஏ சிங்கிள் எலிமெண்ட் 1. ஓகே, ஸோ 2 எலிமெண்ட் வந்து அங்கே ஒரே எலிமெண்ட்டுக்கு போச்சு, ஒரே இமேஜுக்கு போச்சு அப்படின்னா தட் இஸ் அ மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே நம்ம அது பேசியிருக்கோம், ரைட். 2 எலிமெண்ட் ஒரே இமேஜுக்கு போச்சு அப்படின்னா இட்ஸ் அ மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். ஸோ 1 to 1னா ஒரு எலிமெண்ட்டும் ஒரு இமேஜ் தான் இருக்கணும். ஆன் டூனா ப்ரீ இமேஜ் இருக்கணும். மெனி டு ஒன்னா 2 எலிமெண்ட் ஒரே இமேஜுக்கு போச்சுன்னா தட் இஸ் மெனி டு ஒன். மெனி டு ஒன், அதுதான் வந்து மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் தி டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ ஆல்சோ. ஸோ அப்கமிங் வீடியோவில் இதை பேஸ் பண்ணியிருக்க ப்ராப்ளம்ஸ் நம்ம நிறைய பார்க்கலாம். ஸோ 1 to 1 ஆன் டூவா, ஸோ மெனி டு ஒன்னா, அந்த மாதிரி செக் பண்ணுற விஷயங்கள்லாம் நம்ம upcoming video பார்ப்போம், right? So that's all for this video. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.